செய்தி. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்ட போதும் அவசர சிகிச்சைகள் வழக்கம் போல வழங்கப்படும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜிப்மர் தரப்பில் உத்தரவாதமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கியிருக்கலாம். வணக்கம் சுரேஷ், ஜிப்மர் மருத்துவமனை தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டது? வணக்கம். அயோத்தி ராமர் கோவில் ராமர் சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடிய குடமுழுக்கு நிகழ்வை ஒட்டி நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு நாளை பிற்பகல் 2:30 மணி வரைக்கும் விடுமுறை அறிவித்து கடந்த 19ஆம் தேதி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஜிப்மர் மருத்துவமனை நாளை பிற்பகல் 2:30 மணி வரை மூடப்படும் என்ற ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே சமயம் மருத்துவமனையில் அவசர சேவைகள் மட்டும் தொடர்ந்து வழக்கம் போல வழங்கப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு மருத்துவமனை மூடுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கலாம் விதைகளின் விருட்சம் சமூக இயக்கம் என்ற அமைப்பினுடைய நிறுவனர் ராஜா என்பவர் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை அவசர வழக்காக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமையான இன்றைக்கு தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா, நீதிபதி வரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வில் இன்றைக்கு இந்த வழக்கு அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மருத்துவமனை மூடப்படுவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், மருத்துவ பரிசோதனைகளுக்கு தேதி பெற்றவர்கள் மீண்டும் அந்த வாய்ப்பை பெறுவதற்கு 3 மாதங்கள் ஆகலாம், அது மட்டுமல்லாமல் மகப்பேறு அறுவை சிகிச்சைக்காக தேதி நிர்ணயிக்கப்பட்ட கர்ப்பிணி பெண்களும் பாதிக்கப்படுவார்கள் என்று வாதிட்டார். அதனால் இந்த மருத்துவமனையை மூட வேண்டாம் என்று சொல்லி மத்திய அரசுக்கும் மருத்துவமனை நிர்வாகத்துக்கும் மனு அனுப்பியும் எந்த ஒரு பதிலும் இல்லை என்றும் அவர் தன்னுடைய வாதத்தில் குறிப்பிட்டார். இதையடுத்து நாளை காலை ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பரிசோதனைகள் அறுவை சிகிச்சைகள் எப்போது நடத்தப்படும் என்ற ஒரு கேள்வியை தலைமை நீதிபதி எழுப்பினார். இது குறித்து மருத்துவமனை நிர்வாகத்தினுடைய துணை இயக்குநரிடம் விளக்கம் பெற்று விளக்கம் அளித்த மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மருத்துவமனையில் நாளை திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சைகள் எதுவும் இல்லை என்றும் அவசர சிகிச்சைகள் பரிசோதனைகள் வழக்கம் போல் நடத்தப்படும் என்றும் உறுதி தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் ஏற்கனவே திட்டமிடப்பட்ட பரிசோதனைகளை நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தனர். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.